அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து காலை பூஜையெல்லாம் முடிச்சாச்சுங்க. கிடுகிடுன்னு வேலை ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. காலை வேலை பாதி வேலை முடிஞ்சிச்சுங்க. அடுத்து என்ன டிஃபன் செய்கிறது தான். இன்றைக்கி காலையில் பூரி போடலான்னு முடிவு பண்ணி பூரியை திரட்டியும் எடுத்துட்டேன். பூரிக்கு மாவு பிசையும் போது கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதுக்கும் கம்மியாகவே இருந்தாலும் பரவாயில்ல, ரவை சேர்த்து பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா போட்டு பூரி எடுங்க. பூரி நல்லா பொறன்னு இருக்குங்க. பூரி போடுறதுக்கு முன்னாடியே நான் குருமா ரெடி பண்ணிட்டேங்க. குருமா முன்னாடியே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா பூரி போட நம்ம ஆளுக்கு 2 பூரியாக வச்சிடலாம். சூடாக சாப்பிடும்போது அதனுடைய சுவையே தனி தான். எப்போ காலை உணவாக இருக்கட்டும், மதியமாக இருக்கட்டும், இரவாக இருக்கட்டும், நான் சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆள் ரெடியாக காத்துக்கிட்டு இருப்பாங்க. கூப்பிடணும்னு அவசியமே இல்லை. பிள்ளைங்களை கூட சாப்பிட்றியான்னு கேட்கணும். ஆனால் இவங்களனா கேட்கவே வேண்டாம். அழகாக வந்து உட்காந்துருங்க சாப்பிட்றதுக்கு. யார் அவங்கன்னு காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி பூரிக்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. இதில் என்னென்னு சேர்த்துருக்கு அப்படின்னா, பொடிசாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, தேங்காய், சால்னா மாதிரி தாங்க வச்சுருக்கேன். இந்த குருமா உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, ரெடியாக. பூரி போட்டதும் ஃபஸ்ட்டு பூரி இவங்களுக்கு தான். இவங்களும் பூரி நல்லாவே சாப்பிடுவாங்க. அதை விட கோதுமை பணியாரம் இன்னும் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்கங்க. அவ்வளோதாங்க, காலை டிஃபன் முடிஞ்சது. அடுத்ததாக வாஷிங் மிஷினில் துணியை போட்டிருக்கேன். அந்த துணியையும் கொண்டு போய் காய வச்சுட்டு வந்துடணும். இதெல்லாம் ஒரு வேலை அப்படின்னா இதை விட பெரிய வேலை நிறைய நமக்கு இருக்கும். இடையில சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா இதுதான் வேலை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்த வேலையை அவங்க செய்து பார்த்தா மட்டும்தாங்க உணர முடியும். சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.